போக்கோல வந்து M4 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.58 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 90 ஹெட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் வருது. 600 நீட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. மேலும் வந்து 240 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கும் இருக்கு. ஸோ டிஸ்பிளே LCD டிஸ்பிளே கொடுத்திருந்தா கூட நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் இது ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ LCD டிஸ்பிளே கொடுத்த காரணத்தினால நமக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்குறாங்க. அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட Dimensity 700 அப்படிங்கிற 7 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G57 MC2 அப்படிங்கிற GPU வருது. ஸோ பேசிக்காக ப்ராசரோட ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இது 58 ரேங்க் வருது. அதாவது ஒரு C கிரேட் ப்ராசராக வருது. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். ஆனால் ஹெவியான கேம்ஸ் வந்து இதில் செட் ஆகாது. குறிப்பாக சொல்லணும் கேட்டிங்கன்னா என்ட்ரி லெவல் கேம்ஸ் வரையும் விளையாடலாம். மற்றபடியாக மிட் செட்டிங் கேம்ஸ் கூட சில கேம்ஸ் வந்து விளையாடலாம். மற்றபடியாக ரொம்ப ஹெவியான கேமிங் இதில் செட் ஆகாது. ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். RAM வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 ஆக வருது. ஸோ நல்ல ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது Android 12 OSல MIUI 13 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரீஃபேசிங் கேமரா f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் கேமரா கொடுக்குறாங்க. f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா தான். அதே ஃப்ரண்ட் செல்ஃபி அப்படின்னு போகும்போது 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.45 ஆப்பர்ச்சரில் வருது. இது போய் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் ஹைரஸ் ஆடியோ மாதிரி சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனுக்கு IP52 ரேட்டிங் கொடுத்துருக்க காரணத்தால் ஆக்சிடென்ட்டாக லைட்டாக தண்ணி போட்டால் பிரச்சனை இருக்காது. மேலும் முக்கியமான விஷயம் இந்த ஃபோனில் 5Gக்கான சப்போர்ட் இருக்குது. அதாவது 5Gயோட SANSA சப்போர்ட்டும் வருது. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு பெரிய 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. பாக்ஸ்லேயே நமக்கு 22.5 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் வருது. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்குது. ஸோ 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்த காரணத்தினால ஓரளவு டீசெண்டாக சார்ஜ் பண்ண முடியும். அடுத்தபடியாக இதோட கலர்ஸை பற்றி பார்க்கலாம். போக்கோவோட இந்த M4 5Gயோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூல் ப்ளூ, பவர் பிளாக், போக்கோ எல்லோ அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 12999க்கும் 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் விலை 14999 அப்படிங்கிற விலையில் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓரளவு டீசெண்டான ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராசர் கூட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயமா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்க அப்படிங்கிறது கீழே காமெண்ட் செக்ஷனில் மிச்சம் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமக்காக மற்ற வீடியோ உங்களுக்கு நன்றி, வணக்கம்.